நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூரிய அதுக்கு தேவையில்லாம எதிர் வீட்டுக்கு குடி வரான்னு எனக்கு தெரியல. அவனை பார்த்து என் மனசு கரைஞ்சிடும்னு நினைக்கிறானா? அப்புறம் 15 நாளைக்குள்ள நான் அவனை போய் கூப்பிடுவேன்னு நினைக்கிறான். அவன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறான். எனக்கு எல்லாம் நல்லா புரியுது. நான் அவனோட அம்மாவாச்சே, நானும் பாக்குறேன். எவ்வளவு நாளானாலும் நான் அவனை கூப்பிட மாட்டேன், அவனை சமாதானப்படுத்த மாட்டேன். அட கடவுளே, என்ன இதெல்லாம்? கடவுளே, நீதான்ப்பா துணையா இருக்கணும். அத்தை இங்க பாருங்க, நீங்க ஊதுவத்தியை மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க அத்தை. அத்தை நான் ஏத்தவா? அணைஞ்சு போயிடுச்சு. அத்தை, சந்தியாக்காவோட வீட்டுக்காரர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னே தெரியல. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் திரும்ப திரும்ப தோணிக்கிட்டே இருக்கு. ஒருவேளை இந்த விஷயம் பெரியத்தைக்கோ இல்ல மத்தவங்களுக்கோ தெரிஞ்சதுன்னா அப்போ நம்மள பார்த்து எப்படி எல்லாம் பேசுவாங்க நினைச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை. அது மட்டும் இல்லாம எப்பவுமே எல்லாரும் சந்தியாக்கா வீட்டுக்காரர் பத்தியும் உங்களை பத்தியும் எப்பவும் எல்லாரும் பெருமையா பேசுவாங்கல்ல. எப்பவும் உதாரணமா உங்க பேரை தான் சொல்லுவாங்க. நம்ம வீட்டு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருக்கோம் அத்தை. எனக்கு என்ன குழப்பம்னா, இத பத்தி எல்லாம் சந்தியாக்காவும் அவங்க வீட்டுக்காரும் நம்ம ஏரியால இருக்கவங்க உங்களை பார்த்தா கேலியா பேசுவாங்க. வாய மூடு மீனாட்சி. எதுக்கு இப்படி என்ன தேவையில்லாம தூண்டி விடுற மாதிரி பேசுற? போய் இருக்கிற வீட்டு வேலையை பாரு, அதுதான் உனக்கு நல்லது. நான் சொல்றது புரிஞ்சுதா? போ, நான் சொன்னதை செஞ்சா போதும். எதுக்காக இப்படி எதிரில வந்து வீட்டை வாடகை கெடுக்கணும்? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு கடவுளே. என்னன்னே தெரியல, என்னால கவனமா பூஜை செய்ய முடியல. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. சந்தியா, வாங்க. அம்மா, அத்தை
சந்தியா, உங்க கேள்விக்கான பதிலே தான். திரும்ப திரும்ப நீங்க கேட்டுட்டு இருந்தீங்களே நம்ம எங்க போறோம்னு. இந்த வீட்டுக்கு தான் வரோம். எனக்கு ஏற்கனவே தெரியும், இந்த வீட்டு ஜன்னலை திறந்தா நம்ம வீட்டை நல்லா பார்க்கலாம். அப்புறம் சந்தியா, நம்ம வீட்டுக்கு திரும்ப போற வரைக்கும் இந்த வீட்டில இருந்து அம்மாவையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். அது முக்கியமா எனக்கு தினமும் காலையில் எங்க அம்மாவோட முகத்தை பார்த்து பழக்கமாயிடுச்சு சந்தியா. அதனாலதான் சந்தியா, அம்மாவோட பூஜை இன்னைக்கு சீக்கிரமா முடிஞ்சிட்ட மாதிரி தெரியுது. உங்களுக்கு அத்தையோட ஞாபகமாவே இருக்குல்ல? இன்னி வரைக்கும் எப்பவுமே நீங்க உங்க அம்மா விட்டு பிரிஞ்சிருந்ததே கிடையாதுல்ல? சந்தியா, வாங்க சந்தியா, வீட்டை சுத்தம் பண்ணிடலாம். கொஞ்ச நேரத்தில் தண்ணி வரது நின்றுடும். அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. வாங்க. சந்தியா, என்னாச்சு? அது அது வந்து இந்த இந்த பல்லி போகவே மாட்டேங்குது. சந்தியா, ஒருவேளை சவிதாவும் மீனாட்சி இங்க இருந்திருந்தா அவங்க கத்தி கூச்சல் போட்டு மொத்த குடும்பத்தை வர வச்சிருப்பாங்க. என்னமோ நேர்ல சிங்கம் வந்த மாதிரி கத்துவாங்க. குடும்பத்துல இருக்கிறவங்கள பத்தி பேசும்போது கூட இவரோட முகத்துல எவ்வளவு சந்தோஷம் தெரியுது. இவர் எதையுமே வெளிக்காட்டிக்காம இருக்காரு. ஆனா பாவம் இவரு ரொம்ப வேதனைப்பட்டு இருக்காரு. ஏனுங்க, இது இந்த பள்ளி ஒரு சின்ன உயிரினம் தானே. பயப்படணும்னு என்ன அவசியம் இருக்கு? இது என்ன நம்மள வந்து ஏதாவது தொந்தரவு பண்ணுமா என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் இது நம்மள பார்த்துதான் பயப்படும் இல்ல? ஐயோ, இது நகர்ந்துங்க. என்னாச்சு? இல்ல எதுவும் இல்ல, பயந்துட்டாங்க, வேற ஒண்ணும் இல்ல. சந்தியா, இப்பதான் தைரியமா ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. இது ஒரு சின்ன உயிரினம், இது நம்மள என்ன பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப என்னாச்சு? இல்லைங்க, எனக்கு இப்ப கூட எந்த பயமும் இல்ல. அது ஏதோ திடீர்னு அதோ போயிடுச்சே. சந்தியா, உங்க காலு கீழே ஒரு பல்லி இருக்குமா? ஒண்ணு இல்ல சந்தியா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். பயப்படும் போது கூட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. சரி வாங்க, வேலையை பார்க்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
சுட சுட சமோசாவா அது கூட சட்னி வச்சு சாப்பிட்டா என்ன டேஸ்டா இருக்கும். அந்த சமோசால என்ன பார்த்து வா மீனாட்சி வந்து எங்களை சீக்கிரமா சாப்பிடுன்னு கூப்பிடுதே. எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு போனதும் எல்லாரும் ரொம்ப சோகத்துல இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அப்படி இல்ல, எங்க அத்தை நல்ல ருசியா நிறைய சமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சாப்பிட்டா நல்லாதான் இருக்கும். பரவாயில்லையம்மா, சமோசாவும் சட்னியும்மா சூர்யானாக்கு ரொம்ப பிடிக்கும். இவளுக்கு ஒரு வேலை வெட்டியே இல்லைன்னு நினைக்கிறேன். எதுக்காக தேவையில்லாம அவங்க பேரெல்லாம் எடுக்கிறான்னு தெரியல. அத்தை என்னைக்கோ ஒரு நாள் சமோசா பண்றாங்க. அம்மா பிரீத்தி, எல்லாருக்கும் டிஃபன் எடுத்து வைமா. சரிங்க அத்தை. மாமா, இந்தாங்க டிஃபன் எடுத்துக்கோங்க. வேண்டாம்மா, எனக்கு இப்ப சுத்தமா பசியே இல்லை. சூர்யாவும் சந்தியா மருமகளும் ஏதாவது சாப்பிட்டாங்களான்னு கூட தெரியல. இப்ப எல்லாரும் வந்து சாப்பிட போறீங்களா இல்ல இப்படியே பட்னி கிடக்க போறீங்களா? எனக்கு சாப்பிடணும்னு தோணுது அத்தை. அதை இப்பவே சொல்லிடுங்க. வேணானா நான் மத்தியானத்துக்கு எதுவும் சமைக்க போறதில்ல. எல்லாரும் முதல்ல எந்திரிச்சு வந்து இங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. பிரீத்தி, அதை என்கிட்ட கொடுமா. மோகன், கஸ்தூரி, கண்ணு தெரியல என்ன உனக்கு? தரையை சுத்தம் பண்ணும்போது எதுக்காக என்னோட காலையும் சேர்த்து சுத்தம் பண்ற நீ? நான் என்ன வேணும்னே இந்த மாதிரிலாம் பண்ண? நான் சுத்தம் பண்ணும்போது உங்க கால் இங்க வச்சிருந்தீங்க, நான் என்ன பண்றது? இத பாரு கஸ்தூரி, வர வர நீ தேவையில்லாம நிறைய பேசுற. கொஞ்சமாவது எனக்கு மரியாதை கொடு. இந்த மாதிரி எல்லாம் பேசினா அதுக்கப்புறம் அவ்வளவுதான், என்ன பண்ணுவேனே தெரியாது. இப்ப நான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. நீங்க எப்ப இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா மாறினீங்க? இப்பவும் இந்த வீட்டுடைய மூத்த மருமக சந்தியா அண்ணி தான். எப்பவுமே அவங்களுக்கு தான் அந்த இடம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு கண்டிப்பா இவ கரண்டியால் அடி வாங்க போறா. நான் ஒண்ணு அவங்களை இந்த வீட்டு மருமக இல்லைன்னு சொல்லல, அவங்களோட இடத்துக்கு வரப்போறதாவும் சொல்லல. என்ன இப்போ அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க, அப்போ அந்த இடத்துக்கான சொந்தக்காரி நான் தானே.
என்ன என்ன சொல்றீங்க? அது சரிதானே? ஆமா மீனாட்சி. இனிமே இந்த வீட்டோட மூத்த மருமக நீதான். கேட்டியம்மா? நல்ல காதை கொடுத்து கேளு. அத்தை இப்ப என்ன சொன்னாங்கன்னு கேட்டல? நான் தான் இந்த வீட்டோட மூத்த மருமக. இனிமே மூத்த மருமகன்ற இடத்துல நல்ல சந்தோஷமா இருக்கலாம். எல்லாருக்கும் முன்னாடி என்னோட பங்கு சமோசாவை நான் சாப்பிட்டுருவேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சந்தியா, ஒரு வழியா சுத்தம் பண்ற வேலை முடிஞ்சது. இப்போ எனக்கு ரொம்ப பசி ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கு முதல்ல ஏதாவது ஒன்று செய்யணுமே. எனக்கும் ரொம்ப பசிக்குதுங்க. ஆனா வீட்ல சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்ல, சமைக்கிறதுக்கும் பாத்திரம் இல்ல. பரவாயில்ல சந்தியா, நான் மார்க்கெட்டுக்கு போய் டிஃபன் தான் வாங்கிட்டு வந்துடுறேன். எங்கேயும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. உங்க 2 பேருக்காகவும் நான் டிஃபன் கொண்டு வந்திருக்கேன். சூர்யாண்ணா, உங்களுக்கு பிடிச்ச சுட சுட சமோசா. அப்படியா? ஜோடு, முதல்ல வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லு. எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்காங்க. எல்லாரும் உங்க ஞாபகமாவே இருக்காங்க. சந்தியானி, முதல்ல நீங்க டிஃபன் சாப்பிடுங்க, அதுக்கப்புறமா நாம உட்காந்து பேசலாம். இல்லைன்னா சமோசா ரொம்ப ஆறி போயிடும்ல. சொட்டு, இது சமோசா எங்கிருந்து வாங்கிட்டு வந்த? சூர்யாண்ணா, எங்க இருந்தோ கொண்டு வந்தேன். இப்ப அதை பத்திலாம் எதுக்கு? இதை முதல்ல நீங்க சாப்பிடுங்கண்ணா, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பத்தி நம்ம பேசிக்கலாம். இந்த சமோசா எங்க அம்மா பண்ண சமோசா மாதிரியே இருக்கே. வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. ஏனுங்க, எனக்கு வேற ரொம்ப பசிக்குது. அத்தை செஞ்ச சமோசான்னு நீங்க சொன்னதும் எனக்கு ரொம்ப பசி அதிகமாயிடுச்சு. எனக்கு கொடுங்க, சாப்பிடுறேன். சொட்டு, இது அம்மா தானே கொடுத்து அனுப்புனாங்க? சொட்டு, இந்த சமோசாவை அம்மா கிட்ட கேட்டு தானே கொண்டு வந்தேன். சொட்டு, நான் கேட்கறதுக்கு உண்மையா பதில் சொல்லு. இந்த சமோசாவை அம்மா கிட்ட கேட்டு தான் கொண்டு வந்தியா? என்னை பத்தி தெரியும்ல, எனக்கு பொய் சொல்றவங்களை பிடிக்காது. சொல்லு. இல்ல சூர்யாண்ணா, அது அம்மா கிட்ட சொல்லாம கொள்ளாம தான் கொண்டு வந்தேன். இந்த சொட்டு, இந்த சமோசாவை எடுத்துட்டு போயிடு. எனக்கு வேண்டாம்.
இனிமே அம்மா கிட்ட சொல்லாம எதையும் நீ அங்கிருந்து கொண்டு வரவே கூடாது. போ. சூரியண்ண, இனிமே நான் இப்படி ஒரு தவறு பண்ண மாட்டேன். ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இது சாப்பிடுங்க. சொல்றேன்ல. போ. ஏனுங்க, எதுக்கு தேவையில்லாம பாவம் சோட்டு இப்படி திட்டினீங்க? அவன் சின்ன பையன்ல, அவன்கிட்ட நீங்க கொஞ்சம் பொறுமையா சொல்லிருக்கலாம். நீங்களே பாத்தீங்கல்ல அவனோட முகம் எப்படி வாடி போயிடுச்சுன்னு. சந்தியா, சின்ன பசங்க பண்ற தப்ப புரிய வைக்கிறது பெரியவங்களோட கடமை. அந்த தவறு அப்பதான் மறுபடியும் செய்யாம இருப்பாங்க. நீங்களே பாத்தீங்களா, அம்மா கிட்ட கேட்காம அந்த சமோசம் வாங்குறது கொண்டு வந்துட்டான். இது ரொம்ப தப்பு. உண்மைதான்.